முருங்கைக்கீரையில் இப்படி கூட செய்யலாமான்னுட்டு நம்மளை ஆச்சரியப்படுத்தும். அந்த அளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பிஸ்மிலா பாத்து, தக்காளி பாத்து எல்லாமே சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை பாத்து ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு, 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, உங்ககிட்ட எவ்வளோ முருங்கைக்கீரை கிடைக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்காத 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முக்கியமாக ஒரு மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம். மிளகாய், கடலப்பருப்பு, உளுந்து, மிளகு, சீரகம், பூண்டு, மல்லி, புளி, பெருங்காயத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு முக்கியமான பொருளே. இப்போ இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இது எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்காத நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, முந்திரி, கொஞ்சமாக வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு ப்ரெஷர் அடங்குனதுக்கப்புறம் இதை தாளிச்சதை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப குழைவாக இருக்குது. கொஞ்சமாக தளன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சுட தண்ணியை சேர்த்துக்கிறேன். சுட தண்ணி சேர்த்தா தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ எடுத்து வச்சிருக்கிற பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பொடி சேர்த்த உடனேயுமே நல்லா வாசனையாகவும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தான் நமக்கு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. கீரையில் நீங்கள் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பார்த்தா லஞ்சு? சூப்பராக இருக்குதுமா.